Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 12th accountancyல chapter 8ல exercise sum number 13 பார்க்குறோம். From the following particulars calculate trend percentage of Kavita Limited. Kavita Limitedக்கு நம்ம trend percentage பார்க்குறோம். இது இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதுலேருந்து என்ன பண்ணுவோம், அதர் இன்கம் ஆட் பண்ணுவோம், அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிப்போம். இந்த ஃபார்மேட்டில் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரெண்ட் பர்சன்டேஜுக்கு சொல்யூஷன் வந்து 10% ஆஃப் கவிதா லிமிட்டட்னு எழுதிட்டு பர்டிகுலர்ஸ் இன் 1000, அதுக்கான அமௌண்ட் வந்து 1000ல் கொடுத்துருக்காங்க. அந்த 3 காலத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 10%க்கான இயர் 3ஐயும் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஃபார்மேட் படி நம்ம போட்டுக்குவோம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னா 100, 125, 150 அதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆட் அதர் இன்கம் எவ்வளோ இருக்குது 20, 25, 30 அதையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம். என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது டோட்டல் ரெவன்யூ. அப்போ 100 + 20 120, 125 + 25 150, 150 + 30 180. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இல்லை எக்ஸ்பென்சஸ் இருந்தால் லெஸ் பண்ணோம். எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 100, 120, 80. 100, 120, 80. அப்போ எக்ஸ்பென்சஸை எப்போதுமே என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம். 120லேருந்து 100 வந்து லெஸ் பண்ணிங்கன்னா 20 கிடைக்கும். 150லேருந்து 120 லெஸ் பண்ணிங்கன்னா 30 கிடைக்கும். 180லேருந்து 80 லெஸ் பண்ணிங்கன்னா 100 கிடைக்கும். இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இன்கம் டேக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இன்கம் டேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 3க்குமே 30% கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 30% எதில் கண்டுபிடிக்கணும்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் 20ல் 30%. 20ல் 30% கால்குலேட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். 30ல் 30% கால்குலேட் பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். 100ல் 30% கால்குலேட் பண்ணிங்கன்னா 30 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணி வர்றது நமக்கு என்னது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அப்போ 20 - 6 எவ்வளோ 14, 30 - 9 21, 100 - 30 70. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்மேட் படி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 10% கண்டுபிடிக்க போகிறோம் 3 இயர்ஸ்க்கும். 15 to 16க்கு, 16 to 17க்கு, 17 to 18க்கு. இப்போ ஃபஸ்ட் இயரை 10% பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், 100 எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், 100 100 100 தான் என்ட்ரு பண்ணிக்கணும். அதனால் நம்ம 15 to 16 ஃபஸ்ட் இயரை எல்லாத்துக்குமே 100 வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணுவோம். செகண்ட் இயர் கால்குலேட் பண்ணும்போது எதை பேஸ் இயராக எடுத்துக்கோம், ஃபஸ்ட் இயர். தேர்ட் இயர் கால்குலேட் பண்ணும்போது எதை பேஸ் இயராக எடுத்துக்கணும், ஃபஸ்ட் இயர். இப்போ செகண்ட் இயருக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட் பாருங்கள் 125 இருக்குது. 125 டிவைடட் பை 100 × 100 போடணும். அப்போ 100 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 125 தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 25 டிவைடட் பை 20 × 100. 25 டிவைடட் பை 20 × 100. 0 0 cancel, 2 1s are 2, 2 5s are 10, 5 5s are 25, 2 5 2s are 10, 12, 125 கிடச்சிருக்கு. 125 என்ட்ரு பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் இயர் தான் போட்டுட்ருக்கோம். 150 டிவைடட் பை ஃபஸ்ட் இயர் எவ்வளோ இருக்குது 120. 150 டிவைடட் பை 120 × 100. 0 0 cancel, 2 5s are 10, 2 6s are 12. 6 1s are 6, 6 2s are 12, 6 5s are 15. அப்போ 25 × 5 125. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 120 டிவைடட் பை 100 × 100. அப்போ 100 100 கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், 120 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 30 டிவைடட் பை 20 × 100. 30 டிவைடட் பை 20 × 100. 0 0 கேன்சல் ஆகும், 2 1s are 2, 2 5s are 10. இப்போ 5 3s are 15, 0 150 போட்டோமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் இயருக்கு தான் போட்டுட்ருக்கோம். 9 டிவைடட் பை 6 × 100. 9 டிவைடட் பை 6 × 100. 3 2s are 9, 3 2s are 6, 3 3s are 9, 2 1s are 2, 2 5s are 10, 0 5 3s are 15, 150. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 21 கால்குலேட் பண்ண போகிறோம் செகண்ட் இயருக்கு. 21 டிவைடட் பை 14 × 100. 7 3s are 21, 7 2s are 14, 2 1s are 2, 2 5s are 10, 0. அப்போ 50 × 30 150. ஓகேவா? இப்போ செகண்ட் இயர் ஃபுல்லாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர் போட போகிறோம். தேர்ட் இயருக்கு என்ன இருக்குது அமௌண்ட்டு 150 இருக்கா. 150 டிவைடட் பை எதை பேஸ் இயராக வச்சுக்கணும், ஃபஸ்ட் இயரை. அப்போ 150 டிவைடட் பை 100 × 100 போட்டிங்கன்னா 150 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் 30 டிவைடட் பை பேஸ் இயர் 20. 30 டிவைடட் பை 20 × 100. 0 0 cancel, 2 5s are 10. அப்போ 30 × 5 150. 150 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு
தேர்ட் இயருக்கு 180 divided by 120 into 100. 180 divided by 120 into 100. 0 0 cancel. 6 2s are 12, 6 3s are 18, 2 1s are 2, 2 5s are 10. அப்போ 30 into 5 150. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் 80 divided by 100 into 100. 100 100 கேன்சல் ஆகி நமக்கு 80 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் இயருக்கு 100 divided by 20 into 100. 100 divided by 20 into 100. 0 0 cancel. 2 1s are 2, 2 5s are 10. 100 into 5 500. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் இயரில் என்ன இருக்குது? 30 இருக்குது. ஃபஸ்ட் இயர் பேஸ் இயரில் 6 இருக்குது. அப்போது 30 divided by 6 into 100. 2 3s are 3 2s are 6, 3 10, 2 1s are 2, 50 into 10 500. ஓகேவா. இப்போ தேர்ட் இயரில் லாஸ்ட் பாருங்கள் 70 divided by 14 into 100. 70 divided by 14 into 100 போட்டிங்கன்னா 7 1s are 7, 7 2s are 14, 2 1s are 2, 2 5s are 10. அப்போ 50 into 10 500. ஓகேவா. இப்படி தான் போடணும். பேஸ் இயர் வந்து நம்ம 10% பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் தான் பேஸ் இயராக வச்சுக்கணும். ஆனால் நம்ம 10% கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட் இயர் எல்லாத்துக்குமே 100 போட்டுற வேண்டியதான். ஓகேவா. சம்மு ஈஸி தான், கேர்ஃபுல்லாக போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.